ஒரு அடர்ந்த ஆலமரத்தில் 2 பறவை சகோதரிகள் வாழ்ந்து வந்தனர். மூத்தவளான செல்லம்மா பேராசை கொண்டவள். எப்போதும் பணத்தின் மீதே கண்ணும் இருந்தது. அவள் ஒவ்வொரு தானியத்தையும் நாணயத்தையும் தன் சொந்த நலத்திற்காக மட்டுமே சேகரித்தாள். ஆனால் இளையவளான அன்புவோ இரக்கமும் கருணையும் நிறைந்தவள். அவள் எப்போதும் தன் வீட்டின் கதவை திறந்து வைத்திருந்தாள். அவர்களின் வீடு ஒரு சிறிய சொர்க்கம் போல இருந்தது. செல்லம்மா பல வருடங்களாக அன்புவின் நல்ல மனதை தவறாக பயன்படுத்தினாள். எங்கள் கூடு உடையும் நிலையில் உள்ளது, கொஞ்சம் பஞ்சு கொடு என்று பொய் சொல்லி அன்புவின் உறுதியான வீட்டில் தங்குவாள். அன்பு தேடி வரும் மிகச் சத்தான புழுக்களை சாப்பிடுவாள். இதையெல்லாம் அன்பு உறவுதான் ஆதாரம் என்று நம்பினாள். செல்லம்மா யாருக்கும் தெரியாமல் தன் பணப்பைகளை கஷ்டப்பட்டு மரத்தின் பொந்துகளில் பதுக்கினாள். ரகசிய சேமிப்பு நிரம்பியதும் செல்லம்மா நன்றி சொல்லாமல் தன் பணப்பைகளுடன் ஆலமரத்தை விட்டு பறந்து சென்றாள். அவள் ஒரு பெரிய மருத மரத்தில் கொடூரமான பருந்துகளுக்கு பக்கத்தில் குடியமர்ந்தாள். இனிமேல் என் செல்வத்தை நானே பெருக்கிக் கொள்வேன் என்று கர்வம் கொண்டாள். ஆனாலும் அவளது மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. செல்லம்மா தன் பழைய ஏமாற்று தந்திரங்களை பருந்துகளிடம் பயன்படுத்த முயன்றாள். ஆனால் கழுகுகள் அவளை விட 100 மடங்கு கெட்டிக்காரர்கள். அவர்கள் அன்பை போல கடன் கேட்கவில்லை, உரிமையோடு பிடுங்கினார்கள். கழுகுகள் அவளது பணத்தையும் ஒரே மூச்சில் பறித்தார்கள். கழுகுகள் அவளது கூட்டை முற்றிலுமாக பிடுங்கி அவளது அனைத்து சொத்துக்களையும் நிர்தாட்சணியமாக எடுத்து சென்றன. செல்லம்மாவின் குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து குளிரில் நடுங்கி வெட்டவெளியில் நின்றது. அந்த கணத்தில் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் செல்லம்மாவின் கண்முன்னால் உண்மை தெரிந்தது. அவள் தன் துரோகத்தையும் அன்புவுக்கு கொடுத்த கஷ்டங்களையும் நிலைத்து கண்ணீர் வெள்ளமாக பெருக்கெடுத்தது. தான் சகோதரிக்கு செய்த கொடூரமான செயலின் எதிரொலியையே இப்போது அனுபவிப்பதாக உணர்ந்தாள். அவள் தன் குடும்பத்தை பார்த்தாள். பிறகு தான் இழந்த அன்புவின் பாசத்தை நினைத்து கதறி அழுதாள். நீதி. நாம் விதைத்ததே நமக்கு அறுவடையாகும்.